ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நரிப்பயிறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த நரிப்பயிரை வச்சு ஹெல்த்தியாக ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதிகமாக இந்த நரிப்பயிறு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மளிகை கடையிலும் கிடைக்காது. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் தான் கிடைக்கும். கிடைச்சா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அளவு நரிப்பயிறு எடுத்து நல்லா ஒரு வடச்சட்டி எடுத்து வச்சு நல்லா வறுத்துக்கலாம். சூடாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நரிப்பயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது. ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது அவங்களுக்கு. நீங்கள் ஏதாவது டிஷ் செஞ்சு கொடுங்க. நரிப்பயிரில் இந்த ஸ்வீட் ரெசிபி எதாவது செய்யணும்னு இல்லை, குழம்பு கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம நரிப்பயிரை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. கருக விட்டுறாதீங்க, நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வறுத்தெடுத்த நரிப்பயிரை ஒரு தட்டில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா திரியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சலிச்ச மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா அந்த பாவோடு சேர்த்து உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வெள்ளை பாகு செய்ய போகிறோம். நம்ம 2 கப்பு நரிப்பயிறு எடுத்திருக்கோம். அந்த 2 கப்பு நரிப்பயிருக்கு பார்த்தீங்கன்னா 1½ கப்பு வெல்லம் எடுக்க போகிறோம். மண்டை வெல்லம் தான் எடுக்க போகிறோம். அந்த 1½ கப்பு மண்டை வெல்லத்தை ஒரு குண்டால ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சூடான பிறகு நம்ம 1½ கப்பு வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் நல்லா வந்து கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நுர பொங்கி நல்லா வெல்லம் கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம நட்ஸை ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸான முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. அது நல்லா அந்த நெய்யில் வந்து நல்லா ப்ரௌனிஸாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய குண்டா எடுத்து வச்சு அந்த நரிப்பயிறு மாவையும் வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து எல்லா பாக்கையும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து இந்த நரிப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தானது. நானே வந்து இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இது அதிகமாக காட்டில் தான் விளையும், சின்ன சின்னதாக இருக்கும். இது பாரம்பரியமானது கூட. இப்போ அழிஞ்சுக்கிட்டு வர்றது கூட அதிகமாக யாருக்குமே தெரியாது. எக்ஸாக்ட்லி யாருக்குமே தெரியாத ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா சத்தானது கூட. நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக எல்லா மாவோடு சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம நட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து முழு பொட்டுக்கடலையை தான் ஆட் பண்ணியிருக்கோம். முழுசாக இருக்குங்க பொட்டுக்கடலை, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு இந்த நட்ஸோடு நீங்கள் பாதாம் எது வேணால் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கையில் உருண்டை பிடிச்சாதான் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கையிலே நல்லா சேர்த்து நல்லா உருட்டிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருண்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்தீங்கன்னா கையிலே உருண்டை பிடிச்சிக்கலாம். அம்மா பார்த்திங்கன்னா நல்லா லட்டு சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரிப்பயிறு லட்டு உருண்டை வந்து ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு சத்தாக கொடுங்க. அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பு எடுத்து நல்லா சீவி போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.